أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஏற்படுத்தி கொள்படி என்னையும் உங்களையும் முதலாக கேட்டுக்கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் புனிதமான குர்ஆன் ஷரீஃபினுடைய சரியான புரிதலை வழங்கி அதை உள்வாங்கி அதன் பிரகாரம் நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. சூரத்து தாஹாவுடைய தப்சீரை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் ஓதப்பட்ட அதே வசனத்தினுடைய தொடர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قالوا لن نؤثرك على ما جاءنا من البينات والذي فطرنا فاقض ما أنت قاض إنما تقضي هذه الحياة الدنيا إنا آمنا بربنا ليغفر لنا خطايانا وما أكرهتنا عليه من السحر والله خير وأبقى. صدق الله العلي العظيم. ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்கள் அந்த போட்டியினுடைய முடிவை அவர்கள் அனுபவத்தில் தங்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அந்த புரிதலை கொண்டு சூனியத்திற்கும் முஅஜிஸாவிற்கும் இடையில உண்டான வித்தியாசத்தை பகுத்து அவர்கள் விளங்கிய காரணத்தினால் அவர்கள் உடனேயே உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பு செய்த பொழுது ஃபிரௌன் அவர்களை மிரட்டினான். உங்களை மாறுகை வாங்குவேன் என்று எச்சரிக்கை செய்தார். ஆனால் அந்த எச்சரிக்கையை அவர்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் தைரியமாக ஈமானுடைய அந்த ஒளி வெள்ளத்தில் மிதந்த அவர்கள் ஈமானுடைய அந்த யகீனை கொண்டு தைரியத்தை கொண்டு தெளிவாக உறுதியாக அவர்கள் பதில் சொல்லும் பொழுது லன் உஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத். அவர்கள் ஒருவேளை ஃபிரௌனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் ஃபிரௌன் பக்கம் இருந்திருந்தால் ஃபிரௌனுடைய அவையில பெரிய ஸ்தானம் கிடைத்திருக்கும், முக்கியமான பதவி கிடைத்திருக்கும், உலகத்தினுடைய அந்தஸ்தும் கிடைத்திருக்கும், உலகத்திலே அவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைத்திருக்கும். அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அதுவெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் அதை புறக்கணித்து விட்டு ஈமான் கொண்டார்கள் என்றால், ஈமான் என்பது அது உண்மையிலேயே கல்விலே அது ஆழமாக பதிந்து விட்டால், ஈமானுடைய அந்த நூறானியத்து உள்ளத்திலே அது இறங்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி விட்டால் அந்த ஈமானுடைய அந்த உறுதிப்பாடு அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே படித்து தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி ஃபிரௌனுடைய இந்த போட்டியாளர்கள் சொன்ன அந்த உறுதியான பதிலில் இருந்தும் நாம் விளங்கி கொள்கிறோம். என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, உன்னுடைய பதவி தேவையில்லை, உன்னுடைய அந்தஸ்து தேவையில்லை,
உலகத்தினுடைய எந்த ஆதாயமும் தேவையில்லை, செல்வம் தேவையில்லை, செல்வாக்கு தேவையில்லை. உலகத்தினுடைய இந்த இந்த ஆதாயத்திற்காக வேண்டி நாங்கள் உண்மையான அந்த ஈமானை, சத்திய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதிலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை. லன் உசிரக அலா மா ஜாஅனா, எங்களுக்கு வந்திருக்கிற தெளிவான ஞானம், அந்த ஞானத்தின் தரிசனம், அதை விட உன்னை நாங்கள் ஒரு காலமும் தேர்ந்தெடுக்க மாட்டோம். வல்லதி ஃபகரனா, எங்களை படைத்த அல்லாஹு, அந்த அல்லாஹுவை காட்டிலும் உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டோம். உன்னை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது அல்ல, உன்னை எங்களது ரப்பு என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் என்பது அல்ல, உன்னையே நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம். உன்னை விட எங்களது ரப்பான, எங்களுடைய இறைவனான அல்லாஹுவை தான் தேர்ந்தெடுப்போம். எங்களுக்கு அவன் மூலமாக கிடைத்திருக்கிற அந்த ஞான தரிசனம், அந்த ஞான தரிசனத்திலே நாங்கள் விழுந்து விட்டோம். அதிலே நாங்கள் எல்லாவற்றையுமே, இந்த உலகத்தினுடைய அந்த சுகத்தை, உலகத்தினுடைய அந்த ஆசையை நாங்கள் இழந்து விட்டோம். அதனால இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தண்டனை நீ கொடுப்பதாக இருந்தாலும் கொடுத்துக்கொள். ஃபக்லி மா அந்த காவ், நீ என்ன தீர்ப்பளிப்பதாக இருந்தாலும் தீர்ப்பளித்துக்கொள், என்ன தண்டனை விதிப்பதாக இருந்தாலும் தண்டனையை அளித்துக்கொள். இன்னமா தகதி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, உன்னால இந்த உலகத்திலே தானே தண்டனை கொடுக்க முடியும், உன்னால இந்த உலகத்திலே தானே அதிகாரம் பண்ண முடியும். ஆனால் இந்த உலகம் நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. எனவே நிலையான அந்த உண்மையை, நிலையான அந்த உலகத்தினுடைய அந்த வாழ்வை, அந்த சொர்க்கத்தினுடைய வாழ்வை நம்பி நாங்கள் இந்த நிலையில்லாத அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தினுடைய வேதனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை நீ என்னதான் எங்களை கஷ்டப்படுத்தினாலும் அதை நாங்கள் தாங்கிக் கொள்வோம். இன்னா ஆமன்னா பி ரப்பினா, நாங்கள் எங்கள் இறைவனை கொண்டு, ரப்பை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம். லியக்ஃபிர லனா ஹதாயானா, எதற்காக? அவன் எங்களது பாவங்களை மன்னிக்க வேண்டும். வமா அக்ரஹ்தனா அலைஹி மினஸ் ஸஹர், நீ எங்களை சிஹர் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்து வந்திருக்கிறாயே, நீ அழைத்ததற்காக நாங்களும் வந்தோமே, அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் கைருன் அபுகா, அல்லாஹ் சிறந்தவன் மாத்திரமல்ல, அல்லாஹ் அபுகா நிரந்தரமானவன். இந்த உலகத்தில உலகமும் சிறந்ததல்ல, உலகம் நிரந்தரமானதும் அல்ல. நீயும் சிறந்தவன் அல்ல, நீயும் நிரந்தரமானவனாக இல்லை, நிலையானவனாக இல்லை. எனவே நாங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம், எனவே அல்லாஹுவை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். ஈமான் அது எவ்வளவு பெரிய புரட்சியை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதற்கு முன்னர் பிறவனிடத்திலே பேரம் பேசினார்கள், நாங்கள் ஜெயித்தால் என்ன தருவாய் என்று துன்யாவிலே பேரம் பேசினார்கள். அப்படி துன்யாவை பேரம் பேசி அவர்கள் ஈமான் கொண்ட பிறகு, உண்மையின் தரிசனத்தை கண்ட பிறகு, ஞானத்தினுடைய தரிசனத்தை அவர்கள் பெற்ற பிறகு, அவ்வளவு டோட்டலி சேஞ்ச், மொத்தமாகவே அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றம், உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம், அதாவது புரட்சிகரமான அந்த மாற்றம். அந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? உண்மையை யார் தரிசனம் செய்தாலும் அவர்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி புரட்சிகரமான அந்த ஈமான் வெளிச்சத்திற்கு வரும். இது யதார்த்தமான வரலாற்று உண்மை. இதை அவர்களும் ஃபிரௌனுடைய அந்த போட்டியாளர்களும் உலகத்திலே நிரூபித்தார்கள். மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டார்கள் என்பது மாத்திரமல்ல, அவன் கொடுப்பதாக எச்சரிக்கை செய்த அந்த வேதனையையும் கூட தாங்கிக் கொள்ள முன்வந்து விட்டார்கள். ஏன்னா அவன் கொடுக்கிற அந்த வேதனை அவர்களுடைய பார்வையில் அது ஒரு பெரிய வேதனையே அல்ல. அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிற இன்பம் அதை விட மேலான. இப்ப ஈமான் கொண்டதனால, ஞானத்தை தரிசனம் செய்தனால அவர்களுக்கு கிடைத்த அந்த பேரின்பம், அந்த பேரின்பத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷம், எல்லையில்லாத அந்த ஆனந்தம், அவன் கொடுக்கிற வேதனையாகவே தெரியாது. ஒரு மனிதன், அதாவது உலகத்திலேயே ஆக பெரிய இன்பம் பெண்ணின் மூலமாக கிடைக்கிற இன்பம், ஆனால் அதை சிற்றின்பம் என்றுதான் நாம் சொல்கிறோம். ஆனால் உலகத்திலே பேரின்பம் என்று எதை சொல்கிறோம் என்றால், ஞானத்தின் மூலமாக, ஞான தரிசனத்தின் மூலமாக கிடைக்கிற அதைத்தான் பேரின்பம் என்று சொல்கிறோம். அந்த பேரின்பம் என்பது அது எவ்வளவு மகத்தான இன்பம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பத்தையும் அது மறக்க செய்துவிடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சுகத்தையும்
அது நமக்கு அதாவது சுகமாகவே தெரியாமல் போய்விடும். இது அல்லாமல் நமக்கு தரப்படுகிற வேதனையும் கூட நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்து அந்த மிஸ்ரனுடைய பெண்கள் அந்த அழகுல மயங்கி அப்படி அழகுல சொக்கி என்ன செய்தாங்க, பழத்தை அறுப்பதற்கு பாரமாக தொடையை அறுத்து கொண்டார்கள், கத்தியை எடுத்துக்கொண்டார்கள், கையை வெட்டி கொண்டார்கள். கையை வெட்டினா ரத்த வருமா வராதா, தொடையை அறுத்தா ரத்த வருமா வராதா, வந்தா வேதனை வருமா வராதா, வரத்தனங்க செய்யும். ஆனா ஒருத்திக்கும் தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யார? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்படியே பார்த்துக்கிட்டு அழகுல மயங்கி சொக்கி இருந்த காரணத்தினால அவர்களுக்கு வேதனை தெரியவில்லை. அப்ப இதுல இருந்து நாம் என்ன விளங்கி கொடுக்கிறோம்னா, துன்யாவுடைய ஒரு அழகை பார்த்தாலே கையை அறுப்பதனுடைய அது வேதனை தெரியல அப்படின்னா, அந்த அழகை படைத்த அல்லாஹ் அவன் அழகானவன். இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன். யுஹிப்புல் ஜமால, அழகை அவன் விரும்புகிறான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுடைய தரிசனம் யாருக்காவது கிடைத்தால் இந்த கத்தியை வச்சு அறுத்தா தெரியுமா? தெரியுமாங்க? மாறுகை வாங்கினா அவங்களுக்கு தெரியுமா? சுடு மணலில பாலை மணலே கிடத்தினால் அவனுக்கு தெரியுமா? வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனா என்ன செய்யாது? இப்ப கையா இருக்கும் பொழுது காலா இருக்கும் பொழுது வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனா யாருக்காவது தெரிஞ்சுதா? ஏதாவது பெண்ணுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சா அறுப்பாங்களா? அறுக்க மாட்டாங்க. ஆனா வேதனை இருந்தது, ஆனா என்ன செய்யல, தெரியல. இதே ஃபிரௌன் தன்னுடைய மனைவி ஆசியா அம்மாவையும் வேதனை செய்தான். ஈமான் கொண்ட காரணத்தினால் சுடு மண்ணனிலே கிடத்தி அவர்களை மாறுகை அதில் ஆணி அறைந்து வேதனை செய்தான், கொடுமை செய்தான், சித்திரவதை செய்தான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யார் துஆ செய்றா? ஆசியா அம்மா துஆ செய்றாங்க. வேதனை செய்யப்படுகிறது, சித்திரவதை செய்யப்படுகிறது. அவங்க சொன்னாங்க, ரப்பே, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை காட்டி விட்டான். நீ போகக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் கண்முன்னே காட்டி விட்டான். அந்த சொர்க்கத்தினுடைய அந்த காட்சியிலே அவர்கள் மயங்கி இருக்கும் பொழுது, சொக்கி இருக்கும் பொழுது இந்த வேதனை அவங்களுக்கு என்ன செய்யல, வேதனையே தெரியல. அவங்க என்ன கேட்டாங்க? ரப்பே, எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்பு. ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன, ஃபிரௌனையும் அவனது கூட்டத்தையும் விட்டு என்னை பாதுகாப்பாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்கார இந்த கூட்டத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, எனது ஈமானை நீ பாதுகாப்பாயாக என்று சொர்க்கத்தினுடைய தரிசனத்தை பெற்ற காரணத்தினால் அவர்களுக்கு என்ன தெரியல, அவன் கொடுத்த அந்த வேதனை, அந்த வலி அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. ஈமான் உறுதியாக ஆழமாக பதினத்துல ஷஹீதாகிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகிறாங்க. ஷஹீதாகிறதுனா என்னங்க? வாள் எடுத்து வேலெடுத்து வெண்சமர் போர் புரிகிற பொழுது வாளால் வெட்டப்படுகிறார்கள், ஈட்டியால் குத்தப்படுகிறார்கள், அம்பு எரியப்படுகிறது, அது உடலை தைக்கிறது, உடம்பை கிழிக்கிறது, தலையை வெட்டுகிறது. ஆனா இவங்களே போய் என்ன செய்யறாங்க? அந்த போர்ல தலையை கொடுக்குறாங்கல்ல. அப்ப அவ்வளவு பெரிய வேதனையை தாங்குவதற்கு முன் வந்தார்கள். அப்துல்லா இப்னு அந்த போர்க்களத்துல கொடியை என்னிடத்திலே கொடுங்கள், அப்பதான் நான் நிலைத்து நிற்பேன், ஷஹீதாக்கப்படும் முறை நிலைத்து நிற்பேன். மற்றவங்களை கொடுத்தா ஒருவேளை ஓடி போகலாம்ல, நான் ஓடி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு குழியை தோண்டினார், ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே இறங்கி விட்டார். குழியிலே இறங்கி அவர் நின்று கொண்டிருக்கிறார். வரக்கூடிய எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துகிறார், சாய்க்கிறார், தாக்குகிறார். அதை கடைசியில அதிலேயே அவரும் என்ன செய்கிறார்? ஷஹீதாக்கப்படுகிறார். ஆனா அவருக்கு அந்த ஷஹீதாக்கப்படுகிற பொழுது வேதனை தெரியல. இப்படி எத்தனை சஹாபாக்கள் ஷஹீதானார்களோ அவர்கள் எந்த வேதனையையும் பொருட்படுத்தவில்லை, எந்த வேதனையையும் வழியையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அவர்கள் ஏன் அப்படி துணிந்தார்கள் என்றால், அந்த வேதனை அவங்களுக்கு எப்படி இல்லை, வேதனையாக இல்லை, வேதனையாக தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வேதனை என்ன தெரியுமா வேதனை இருக்கும்? மா யஜிது ஷஹீது மின் மஸ்ஸில் கத்ல் இல்லா கமா யஜிது அஹதுக்கும் மின் மஸ்ஸில் குர்ஸா. திருமதி ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீது வெட்டப்படுகிற பொழுது அவருக்கு வேதனை இருக்காது, அவருக்கு வேதனை இருக்காது, வலி இருக்காது. எதை போலவே தவிர இல்லா கமா எஜிது அஹதுக்கும், ஒரு பூச்சி கடிச்சா, ஒரு எறும்பு கடிச்சா நமக்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்கும்?
அது மாதிரிதான் அவருக்கு வேதனை இருக்குமா. அதை போலவே தவிர வேற எந்த பெரிய வேதனையும் இருக்காது. அதனாலதான் தலையை கொடுக்கிறார், முன் வருகிறார். துணிந்து விட்டால் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. எனவே ஷஹீதுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு எளிமையாக அந்த வேதனையை குறைத்து விடுகிறான் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஹுபைபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி கழுகு மரத்திலே ஏற்றப்படுகிறார், தூக்கு மரத்திலே ஏற்றப்படுகிறார். அப்படி ஏற்றப்படுகிற பொழுது அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? நீ ஈமானை விட்டு விலகிவிட்டால் நான் உன்னை விடுதலை செய்கிறோம் என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல, இந்த கழுகு மரத்தில நீ இருக்கக்கூடிய இந்த நிலையில, இந்த இடத்துல உனது முஹம்மது கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அதை நீ மனசார விரும்புவாயா என்று கேட்கிறார்கள். செய்து போடு தஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கொலை செய்யப்படுகிற பொழுது இந்த கொலை களத்துல, இந்த தூக்கு மரத்துல நீ ஏற்றப்பட்டிருக்கிற இந்த இடத்துல உனக்கு பகரமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவதை நீ மனசால் விரும்புகிறாயா? கொண்டு வந்து நிறுத்த போறது இல்லை, கொண்டு வரவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. மனசால நீ அதை விரும்புறேன் அப்படின்னு நீ சொன்னா உனக்கு விடுதலை. ஆமா, விரும்பினு சொன்னா விடுதலை கிடைச்சிருக்கும், உயிர் பிச்சை கிடைத்திருக்கும், சொல்லலாம். சொன்னார்களா? செய்து கொண்டு தஸ்னா என்ன சொன்னாரு? இந்த இடத்துல எனக்கு பதிலாக எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவது அல்ல. நான் இங்கு இருக்கும் பொழுது அவர்கள் எங்கே இருந்தாலும், அவர்கள் வீட்டிலே இருந்தாலும் அவர்களுக்கு காலிலே முள் குத்துவதை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, என்னால் சகித்துக் கொள்ள முடியாது, என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றுதான் சொன்னார்கள். உயிர் போனால் போகட்டும், ஆனால் எனது ஹபீபுக்கு ஏதாவது ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை வரும், வரல, கொடுக்கல, அது வரும் என்பதை மனசால் கூட எங்களால் என்ன செய்ய முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. அபூ சுஃபியான் அந்த நேரத்துல காபிர்களுடைய போர்ப்படை தளபதியாக இருந்தார். இந்த பதிலை கேட்டு அசந்து விட்டார். இந்த பதிலை கேட்டு அவர் சொல்லுகிறார், மா ரஅய்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கமா யுஹிப்பு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. இந்த உலகத்திலே நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், பல தலைவர்களை பார்த்திருக்கிறேன், இந்த தலைவர்களுக்கு தொண்டர்களை பார்த்திருக்கிறேன், தலைவரின் மீது பிரியம் கொண்ட நேசம் கொண்ட நேசர்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் மா ரஅய்து அஹதன், இந்த உலகத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் முஹம்மதை விரும்புவதை போல உலகத்திலே யாரையும் நான் விரும்பி நான் என்ன செய்ததே இல்லை, பார்த்ததே இல்லை என்று அவர் சொல்கிறார் என்றார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுபைப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கழுகு மரத்திலே ஏற்றப்படுகிற பொழுது அவர்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. 2 ரக்காத் தொழணும் அப்படின்னாங்க. 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு சொன்னாங்க, உயிருக்கு பயந்து சாவுக்கு பயந்து தொழுகிட்டே இருக்கிறான், தொழுகை நீட்டுகிறான் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்ற பயத்தின் காரணமாக அந்த விமர்சனம் வரும் என்பதற்காக தொழுகையை சுருக்கி கொண்டேன். இல்லைன்னா அதுல கிடைத்த அந்த இன்பம், அந்த பெயர் இன்பம், அந்த சுகம், அந்த மகிழ்ச்சி, அந்த தொழுகையை நான் நீட்டியிருப்பேன். ஆனாலும் கூட இப்பொழுது தூக்கு மரத்திலே என்னை ஏற்றி இருக்கிறீர்கள், அதற்காக நான் கொஞ்சமும் மனம் வருந்தவில்லை, கலங்கவில்லை, தயங்கவில்லை. மாறாக சொன்னார்கள், கவிதை பாடினார்கள். அந்த இடத்துல தூக்கு மரத்திலே ஏற்றப்பட்டு அந்த இடத்துல வைத்து வலஸ்து உபாரி ஹீன உக்தாலு முஸ்லிமா அலா ஐயி ஷத்தின் கான லில்லாஹி மஸ்ரஇ என்று பைத்து படிக்கிறார். சாக போற சமயத்துல கவிதை படிக்கிறார். என்ன கவிதை படித்தார்கள்? வலஸ்து உபாரி ஹீன உக்தாலு முஸ்லிமா, முஸ்லிமாக நான் கொல்லப்படுகிறேன் என்றால் நான் இதை பொருட்படுத்தவில்லை, இஸ்லாத்தோடு ஈமானோடு நான் கொல்லப்படுகிறேன் என்பதனால் அலா ஐயி ஷத்தின் கான லில்லாஹி மஸ்ரஇ, எந்த பகுதியில், எந்த பக்கத்தில், எந்த புறத்தில் நான் வீழ்ந்தாலும் எனது வீழ்வு அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் வீழுகிற பொழுது நான் கொல்லப்படுவதை நான் பொருட்படுத்தவில்லை என்று கவிதை பாடினார்கள் என்பதைத்தான் பார்க்கிறோம். சண்டைக்குரியவர்களே, ஆக நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்துல பெரிய வேதனை எது அப்படின்னா பிரசவ வேதனை. உலகத்துல எதுக்கு பெரிய வேதனை? பிரசவ வேதனை. பிரசவ வேதனை அப்படிங்கிறது 42 எலும்பு அடிச்சு உடைச்சு தகர்த்தா என்ன வேதனை ஏற்படுமோ அந்த மாதிரி. ஒரு எலும்ப உடைச்சாலே நம்மளால நினைச்ச முடியாது, தாங்க முடியாது. ஆனா 42 எலும்ப அடிச்சு உடைச்சு தாக்கினால்
சில பேருக்கு அடிச்சு உடைக்கிறதே வேலையா போச்சு. அது இந்த உலகத்துல அவனுக்கு ஒரு ஒரு பொழுதுபோக்கு. எதையாவது பார்த்தா அடிச்சு உடைக்கிறது. எலும்பு அடிச்சு உடைச்சா எப்படி இருக்கும்? உன்னுடைய எலும்பு அடிச்சு உடைச்சா என்ன வேதனை இருக்கும்? அது 42 எலும்பை ஒரு தாய் உன்னை பெற்றெடுத்தாள் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்திருக்கிறான்னா அந்த பிரசவ வேதனை அது எவ்வளவு பெரிய வலி என்றால் 42 எலும்பு அடிச்சு உடைச்சால் ஏற்படுகிற அந்த வேதனையை சகித்து கொண்டு உன்னை பெற்றெடுக்கிறார் இல்லையா? அந்த வேதனையை விட இந்த ரூ இருக்கு பாருங்க, அது உடம்பை விட்டும் வெளியேறுகிற பொழுது அது அதை விட பெரிய வேதனை. எவ்வளவு பெரிய வேதனை! ஆயிரக்கணக்கான வாட்களை கொண்டு ஒரே நேரத்தில் உன்னை வெட்டினாள். ஆயிரக்கணக்கான வாட்களை கொண்டு ஒரே நேரத்தில் உன்னை வெட்டி வீழ்த்தினால் ஏற்படுகிற எவ்வளவு வேதனை இருக்கும்? ஒரு வாளை கொண்டு வெட்டினாலே வேதனையா இருக்கும். அது ஆயிரக்கணக்கான வாட்களை கொண்டு வெட்டினால் என்ன வேதனை இருக்கும்? அதை விட கடுமையான வேதனை தான் ரூஹு பிடுங்கப்படுகிற பொழுது, ரூஹு நம்மிடமிருந்து எடுக்கப்படுகிற பொழுது அப்படிப்பட்ட வேதனை. சக்கராத்துடைய வேதனையை எல்லாம் லேசாக்குவானா? அல்லாஹும்ம ஹப்பின அலைனா சக்கராத்துல் மௌத், சக்கராத்துல் மௌத்தை அல்லாஹ் எனக்கு லேசாக்குவாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள் இல்லையா? அப்படின்னு எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும். அது சக்கராத்துடைய வேதனையில இருக்கிற பொழுது இருக்கிற தாகம் எவ்வளவு பெரிய தாகம் அப்படின்னா 7 கடல் தண்ணீரை குடித்தாலும் தாகம் தீராது. 7 கடல் தண்ணீரை குடித்தாலும் என்ன செய்யாது? தாகம் தீராது. அவ்வளவு பெரிய தாகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தாகத்துல சக்கராத்துடைய வேதனையிலே தண்ணீர் என்று சக்கராத்துடைய வேதனையிலே இருக்கிறவன் என்ன செய்வான்? தண்ணீரை கேட்பான். தாகம் 7 கடலை குடித்தாலும் தீராத அந்த தாகம். அவ்வளவு பெரிய வேதனை சக்கராத்துடைய வேதனை. அப்ப அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனா அந்த சக்கராத்துடைய வேதனை நல்லடியார்களுக்கு இருக்காது என்பதெல்லாம் தெரியாது. இருக்கும், எல்லோருக்கும் வேதனை இருக்கும். ஆனா நல்லடியார்களுக்கு என்ன செய்யாது? அந்த வேதனை தெரியாது. எப்படி தெரியாது? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சூறால வருகிற அந்த ஆயுதத்தான் ஆதாரம். எப்படி கையை வெட்டி கொண்ட போது, தொடையை வெட்டி கொண்ட பொழுது, ரத்தம் வந்த போதும், வேதனை வந்த பொழுதும் வேதனை இருந்தது. ஆனா என்ன செய்யல? தெரியல. ஏன் தெரியல? அந்த அழகான யூசுஃபை பார்த்து அப்படியே சொக்கிட்டாங்க. அதே மாதிரி மூமின்களுடைய கடைசி நேரத்துல அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான். சொர்க்கத்தை காட்டுகிற பொழுது இந்த சொர்க்கத்தை பார்த்து அதனுடைய லைட்டு அதனுடைய இன்பத்திலே மயங்கி மூழ்கி இருக்கிறதுனால சக்கராத்து வேதனை உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. எப்படி இருக்கும்? சாதாரணமாக சக்கராத்திலே ரூ பிரியும் பொழுது, ரூவை எடுக்கும் பொழுது எப்படி இருக்கும்? முட்கள் நிறைந்த முட்களிலே ஒரு துணியை போட்டு, இளம் துணியை முட்களிலே போட்டு அந்த துணியை இழுத்தால் அது எப்படி கிழிந்து எப்படி ஆகும்? நாசமா போயிடும். அப்ப அந்த கிழிகிற மாதிரிதான் ரூஹு பிடுங்கப்படுகிற பொழுது முட்களிலே போடப்பட்ட அந்த துணியை இழுக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த துணிக்கு ஏற்பட்ட கதி உங்களுடைய ரூஹு எடுக்கப்படுகிற பொழுது ஏற்படும். ஆனால் மூமின்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அன்பர்களாக நேசர்களாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் குழைத்த மாவிலே ரோமத்தை எடுப்பதை போல இருக்கும். குழைத்த மாவுல ஒரு ரோமத்தை எடுத்தா ஏதாவது வேதனை இருக்குமா? ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப இலகுவா இருக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு இலகுவா இருக்கும். ஆனா சக்கராத்துடைய வேதனை கஷ்டமானதுதான். ரூஹ பிடுங்கும் பொழுது அந்த வலி கஷ்டமானதுதான். ஆனா மூமின்களுக்கு அல்ல அந்த வேதனையை தரிசனத்தின் மூலமாக, சொர்க்கத்தினுடைய தரிசனத்தின் மூலமாக இல்லாமல் ஆக்கி விடுகிறான். அந்த நிலையைத்தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஈமான் கொண்ட அந்த ஃபிரௌனுடைய அந்த போட்டியாளர்கள் பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். அதனாலதான் நீ என்னன்னாலும் பண்ணிக்க, அதனால எங்களை ஒண்ணு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். உர்வத்து இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தாபிஈ, ஒரு சஹாபியுடைய மகன், மதீனாவுடைய புகழ்பெற்ற 7 ஃபக்கீஹ்களிலே ஃபுகஹாக்களிலே அவரும் ஒருவர். கலீஃபாவுடைய அழைப்பின் பேரிலே அவர் தலைநகருக்கு செல்கிறார், ஷாம் தேசத்திற்கு செல்கிறார், டமாஸ்கஸ் செல்கிறார். அப்படி சென்ற பொழுது சென்ற இடத்துல அவர்களுக்கு அந்த பயணத்துல காலிலே ஒரு பொக்களம் வந்து விட்டது. அந்த பொக்களம் பெரிதாகி விட்டது, பழுத்து விட்டது. மருத்துவர்கள் அதற்கு சிகிச்சை செய்து சொன்னார்கள், இந்த பொக்களம் இதுல சீல் வச்சிருச்சு, சனம் வச்சிருச்சு, அதனால இந்த பொக்களத்தை குணப்படுத்த முடியாது.
மாறாக என்ன செய்யணும், காலே கெட்டு போச்சு, அதனுடைய கிருமி காலை அரித்து விட்டது. இப்ப இந்த காலை எடுக்கணும். காலை எடுக்காட்டா கடைசியில அந்த கிருமி அந்த வைரஸ் அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், பரவும். உயிருக்கு ஆபத்து. உயிர் வேணுமா கால் வேணுமா அப்படின்னா எதத்தை நம்ம தேர்ந்தெடுப்போம், காலோடு போகட்டும் அப்படித்தானே நினைப்போம். அதனால காலை வெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. கலீஃபா அவர்களும் நீங்க பொறுத்து கொள்ளுங்க, உங்களுக்கு நீங்க உங்களை போன்ற மேதைகள் பேரறிஞர்கள் இருக்க வேண்டும், எங்களுக்கு வேண்டும், அதனால காலை எடுக்கலாம், உயிர் பாதுகாக்கப்படும் என்று சொல்றாங்க. சரி என்று அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். இப்ப காலை வெட்டி எடுக்கணுமான எப்படி இருக்கும், சாதாரணமான வேதனையா இருக்கும், நல்லா பாதுகாக்கணும். ஊசி குத்தினாலே கர்ச்சிப்புள்ள வாயில வச்சு திணிச்சிடலாம். சின்ன கர்ச்சிப்பு எடுத்து வாயில வச்சு என்ன செய்யலாம், திணிச்சிடலாம். ஏன்னா ஊசி குத்துறது தாங்க முடியல, வலி தாங்க முடியல. அந்த அளவுக்கு நாம் எல்லாம் புல்படிக்கு பயில்வான்களாக இருக்கிறோம். ஆனா ஊசி குத்துறதே தாங்க முடியாத நம்முடைய இந்த பலகீனத்தோடு ஒரு காலை வெட்டி எடுக்கணுமானா எப்படி வெட்டி எடுப்பாங்க, ரம்பத்தை கொண்டு என்ன செய்வாங்க, வெட்டி எடுப்பாங்க. எடுக்க முடியுமாங்க? ஒரு சின்ன விரல், அந்த விரலை வெட்டி எடுத்தாலே எப்படி இருக்கும், வேதனையா இருக்கும். காலையே வெட்டி எடுத்தால் எப்படி இருக்கும்? இந்த காலத்துல மயக்க மருந்து கொடுத்து என்ன செய்வாங்க, ஆபரேஷன் பண்ணுவாங்க. மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ணா நமக்கு வேதனை தெரியாது, வலி தெரியாது. இப்ப அந்த காலத்துல மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படாத காலம், ஆனாலும் கூட மயக்கத்தை உண்டாக்கி என்ன செய்யணும், அந்த வேதனையான அந்த ஆபரேஷன் பண்ணணும், காலை வெட்டி எடுக்கணும். அப்ப அவங்க சொன்னாங்க, மது தர்றேன் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க, நிர்பந்தமான சூழ்நிலை. அந்த மதுவை குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா மதுவில் என்ன வந்துடும், மஸ்ட் போதை வந்துடும். அந்த போதையில அந்த இருக்கும் பொழுது வேதனை தெரியாம நாங்க என்ன செய்யறோம், காலை வெட்டி எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒருவத்துக்கு சுபைர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுடைய விக்ரை மறக்க செய்யக்கூடிய அந்த மதுவை நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன். காரணம் என்னவென்றால், எனி டைம், எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலையும் அல்லாஹுவை மறக்காத தியானத்திலே வாழ்ந்தவர்கள் உருவத்துப்படு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ மது குடிச்சுட்டா என்ன வந்துடும், போதை வந்துடும். போதை வந்தா மறந்து போயிடும், தன்னையே மறந்துடும், அல்லாஹ்வுடைய மறதி வந்துடும். அல்லாஹ்வுடைய மறதியை நான் என்ன செய்ய மாட்டேன், பொறுத்து கொள்ள மாட்டேன், வேதனையை சகித்துக் கொள்கிறேன். ஆனால் அல்லாஹ்வை மறக்கிற அந்த நிலையை நான் என்ன செய்ய மாட்டேன், சகித்துக் கொள்ள மாட்டேன், வேதனையை நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மறதியை, அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்னை விட்டு செல்வதை நான் என்ன செய்ய முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. அதனால நீங்க பேசாம காலை வெட்டுங்க, நான் விக்கிரில் இருக்கிறேன். நாங்க என்னங்க சொன்னாங்க, நீங்க காலை வெட்டுங்க, நான் எங்க இருக்கிறேன், விக்கிரில் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க விக்கிரில் இருந்தாங்க, அல்லாஹ் அல்லாஹ் இந்த விக்கிரில் இருந்தாங்க. மூமின்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் விக்கிரில் இருந்தா அங்க உடம்பு இலகிடும், தெளியணும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய அந்த விக்கிர்னால அவங்களுடைய உடம்பு என்ன ஆயிடுங்க, இலகி விடும், உருகி விடும். அப்படி இலகி உருகி விடுறதுனால அவர்களுடைய உடம்புல எந்த மாற்றங்கள் செய்தாலும் அவர்களுக்கு பெரிய வேதனையை அல்லாஹ்வுடைய அந்த நினைவிலேயே மூழ்கி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த நினைவிலேயே மூழ்கி விடுகிற காரணத்தினால் ஏற்படுகிற கொடுத்த அந்த கஷ்டம், வேதனை அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ரம்பத்தை வச்சு அறுக்கிறாங்க, எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனா அவங்க விக்ரி செய்துட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கிறாங்க. குறைந்தபட்ச அப்படின்னா கத்தணும்ல, ஒன்றும் கத்தல, ஒரு முனங்கள் இல்லை. ஆனாலும் கூட அந்த வேதனையை அவர்கள் சகித்து கொண்டார்கள் என்பது அல்ல, அந்த வேதனையை அவங்க என்ன செய்யற உணரல. ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த விக்ரில அவர்கள் மூழ்கி விட்டார். அப்படி மூழ்கி காரணத்தினால இவங்க போட்டு அறுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க ஆடாம அசையாம அப்படியே வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க காலெல்லாம் அறுத்த பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்கன்னா, முடிஞ்சான்னு கேட்டாங்கன்னா, காலை அறுத்தாச்சான்னு கேட்டாங்கன்னா, இவங்க சொல்லித்தான் தெரியுதே தவிர, தெரியணுமே தவிர அறுக்கும் போது அவர்களுக்கு அந்த வேதனை தெரியல. காரணம் அல்லாஹ்வுடைய விக்ர் அதை விட அவர்களுக்கு பேரின்பம். அந்த பேரின்பத்திலே அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். அல்லாஹ் அந்த பயணத்தில் நிறைய சோதனை கொடுத்தான். ஒண்ணு, அவங்களுடைய கால் போயிடுச்சு. ரெண்டாவது, அவர் பிரியமான பையன், ஒரு பையனையும் கூட்டு போயிருந்தாங்க. அந்த பையன் அந்த அந்த சஃபர்ல இறந்து போயிட்டான். அவன் சின்ன பையன், அவன் தவறி எதுல விழுந்துட்டான் அப்படின்னா குதிரை லாயத்துல விழுந்துட்டான். குதிரை அவனை மிதித்து கொண்டு விட்டது. இப்படி குழந்தையும் பறி கொடுத்துட்டாங்க, குழந்தையும் இறந்துட்டான். அது எவ்வளவு பெரிய வீடு, உடலுக்கு வேதனை, அதே நேரத்துல பையனையும் இழந்துட்டாங்க. அப்ப எல்லாரும் சபுர் செய்யுங்க அப்படின்னு என்ன செய்தாங்க, அவங்க இடத்துல சொன்னாங்க.
அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் 4 உறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறான், 2 கை 2 காலு, அதுல ஒன்னைத்தானே எடுத்திருக்கிறான், மீதி 3 வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு அல்லாஹ் தஆலா மற்ற பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், 7 பிள்ளை என்று ரிவாயத்திலே வருகிறது என்று நினைக்கிறேன். அதுல ஒரு பிள்ளையைத்தானே எடுத்திருக்கிறான், மற்ற பிள்ளைகளை எனக்கு தந்திருக்கிறான், விட்டு வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான். இந்த நிலை, இவ்வளவு பெரிய வேதனையும் கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனநிலை எப்படி வந்தது என்றால் இவர்களுடைய ஆத்ம தரிசனம், இவர்களுடைய ஞான தரிசனம். அந்த நிலையிலே அவர்கள் இருக்கிற பொழுது எந்த வேதனையும் அவர்களுக்கு வேதனையாக தெரியாது என்ற உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள். எனவேதான் ஹப்பாபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று காபாவிலே படுத்திருக்கிறார்கள், சாய்ந்த வண்ணம் படுத்திருக்கிறார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஈமான் கொண்டவர்களை வேதனை செய்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், தொல்லை கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஹப்பாப் இப்னு அரத் அப்படி கொடுமை செய்யப்பட்டவர்களில் ஒருவர், வேதனை செய்யப்பட்டவர்களில் ஒருவர், அவர் வந்து யார ரசூலல்லாஹ் அலா தன்சுருனா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா, அலா ததுஊலனா, எங்களுக்காக துஆ செய்ய மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, முன் காலத்துல கது கான மன் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சமுதாயத்துல யுஹது ரஜுலு, ஒரு மனிதன் பிடிக்கப்படுவான், ஈமான் கொண்ட காரணத்தினால் பிடிக்கப்பட்டு ஃபயுஹஃபரு லஹு ஃபில் அர்தி, பூமியிலே அவனுக்கென்று ஒரு குழி தோண்டப்பட்டு அந்த குழியிலே அவன் இறக்கப்பட்டு ஃபயுஜாலு ஃபீஹா, அவனை அதிலே ஆக்கப்பட்டு யுதா பில் மின்ஷாரி, ரம்பத்தை கொண்டு வரப்படும், ரம்பத்தை கொண்டு வந்து ஃபயூதஉ அலா ரஸிஹி, அவன் தலையிலே வைத்து அப்படியே அவனை 2 துண்டாக பிளக்கப்படும். ரம்பத்தை வச்சு அறுத்தா, தலையில ரம்பத்தை வச்சு அறுத்தா 2 துண்டாக அவன் ஆகி விடுவான். இரும்பு, அதாவது சீப்புகளை கொண்டு அவன் தலையை சீவுவார்கள், அவனுடைய எலும்பும் சதையும் தனித்தனியாக விலகிவிடும். ஆனால் அப்படி சித்திரவதை செய்யப்பட்டும் கூட, அப்படிப்பட்ட வேதனை செய்யப்பட்டும் கூட மா யசுத்துஹு ذلك عن دينه, அவனை அவனது மார்க்கத்தை விட்டும் அது தடுக்கவில்லை, உறுதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிற பொழுது நீங்களும் அந்த நிலையை, உன்னதமான நிலையை அடைய வேண்டும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல, அந்த மனநிலையை நீங்கள் அடைய வேண்டும். இந்த ஞான தரிசனத்தை பெற்று வேதனையாக தெரியாத அந்த உன்னதமான ஒரு எல்லையை நீங்கள் அடைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க, அவர்களுக்கு அந்த ஈமானுடைய உறுதியும் அந்த ஞான தரிசனமும் கிடைத்தது. அதனால் அவர்களுக்கு காபிர்கள் கொடுத்த எந்த துன்பமும் எந்த தொல்லையாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கினார்கள், அவர்களை வார்த்து எடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த உன்னதமான நிலைதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமை எதிர்க்க வந்தவர்கள், காலையிலே பேரம் பேசியவர்கள், இன்று அந்த உண்மையினுடைய தரிசனத்தை பெற்ற பிறகு, ஞான தரிசனம் கிடைத்த பிறகு எவ்வளவு பெரிய வேதனையும் கூட அவங்க என்ன செய்யல, பொருட்படுத்தவில்லை, அதை சகித்து கொள்ள முன் வந்து விட்டார்கள். ஈமானுடைய புரட்சியல், ஈமான் உள்ளத்திலே ஆழமாக வேரூன்றி விட்டால், உண்மையை தரிசனம் செய்துவிட்டால், ஹக்கின் தரிசனம் உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் அது இன்பமாக மாற்றிவிடும் என்பதற்கு நிதர்சனமான ஒரு உண்மைதான் இந்த சம்பவம் என்பதை நாம் பார்க்கிறோம். ரப்புல் ஆலமீன் வேதனையை விட்டும் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனிடத்தில் உறுதியான யக்கீனை நமக்கு தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தஃப்சீர் இருக்காது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனுடைய புரிதலை வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனின் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் வஸல்லி அலா ஜமீல் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.